ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம Realme 5 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபீச்சர்ஸு, அதோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து Realme 5. இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து 10,999 கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும் போது இது வந்து 499 வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். அப்புறம் நீங்கள் இதே மொபைலை வந்து நீங்கள் பில்லியன் டேஸில் வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஐசிஐசி பேங்க் இல்லை ஆக்சிஸ் பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து 8500 வாங்கிடலாம். இது வந்து ஒரு சம்மர் டீலு. ஏன்னா இந்த ஃபோனில் என்ன அப்படி டாப் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குவாட் கேமரா இருக்குது. அப்புறம் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. நல்லா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த மொபைல் வாங்குறதா இருந்தால். அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டிபியூ கேஸ் ஒன் கவர் கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் கவர். இது ஒரு 50 ரூபா வரும் இந்த கவர். இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்த பதிலாக ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு 250 rupees கொடுத்துருக்கலாம். 10,000 வாங்குறாங்களே, ஒரு கண்ணாடி கிளாஸ் கொடுத்தா என்ன குறைஞ்சா போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை நம்ம அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெட்மியோட ரேட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸு. அப்புறம் வந்து ஒரு அட்டையை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் இது வந்து டைப் சிக்கு மாறவே இல்லை. இன்னும் வந்து பழைய நார்மல் ஆண்ட்ராய்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சார்ஜரோட என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் சார்ஜஸ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 volt 2 ampere தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட தான் 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாம் நம்ம இப்போ கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபோனு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதுதான் டிவைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிவைஸை வந்து அன்லாக் பண்ணுறேன். இதுதான் வந்து டிவைஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக தெரியும் டிவைஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு வந்து நம்ம ஃபோன் செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா Realme5 இருக்குது. மாடல் RMX1911 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி ஓஎஸில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸில் ரன் ஆகுது. ரியல்மியோட மொத்த டிவைஸை வந்து யூஸ்வலாக உங்களுக்கு எதில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஓஎஸில் தான் ரன் ஆகுது. அதே நீங்கள் ரெட்மியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து MIUIயில் ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்மி மொபைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த யூஐக்கும் இந்த யூஐக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து MIUIயில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வைஸ் இந்த நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் யூஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ராக்கு, பேஸு, கிளாசிக்கு, மியூசிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராசஸர் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா Snapdragon 655 ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேம் வந்து 3GB இருக்குது, 32GB இருக்குது. Snapdragon ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 665 octa core யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4GB ஃப்ரீ இருக்குது. அப்புறம் வந்து 32GBயில். அடுத்து வந்து இந்த கர்னல் லினக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.4 மேலே ரன் ஆகின்னு இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி ஓஎஸில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் ஓஎஸில் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9ல் ரன் ஆகின்னு இருக்குது. 9 வந்து பையில் ரன் ஆகிருக்கு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம லுக்காக இருக்குது. மொத்தம் வந்து பிரெசிலில் கர்வ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் மெனு, ஐகான் மெனுலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே ஸ்பீக்கர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அது அந்த மாதிரி பெருசாகவும் லவுடாகவும் இல்லை, ரொம்ப வேஸ்ட்டாகவும் நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720 பிக்சல் வரைக்கும் தான் இருக்குது. 101080 பிக்சல் இல்லை. அதே மாதிரி 4K சப்போர்ட்டும் இல்லை. இப்போ நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு ஃபோனோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, கிளாரிட்டிலாம் ஓகே அந்த மாதிரிக்கு. அப்புறம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 1080 சப்போர்ட்லாம் எதுவும் சப்போர்ட் இல்லை. வெறும் வந்து 144, 243, 64 80p 720p தான் சப்போர்ட்டு. ஓகேங்களா, அதே நீங்கள் இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் ரெட்மி நோட் 4 எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸ்க்ரீன் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒன் ஆஃப் த செம்ம ஃபீச்சர் ஒன்று இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் ரெட்மி நோட் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ Realme5க்கு மூவ் ஆகியிருக்கேன். ரெட்மியோட இதில் என்ன ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகுது.
யூஐயில் கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டாப் ஷட்டர் போட்டிங்கன்னா இந்த மொத்தம் யூஐ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே இதில் நார்மல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அதே நீங்கள் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய செட்டிங்ஸ் வரும். ஹெட்ஃபோனுக்குள்ள அவங்க வந்து தனி டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அவங்க எதுவுமே இந்த மாதிரிலாம் செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் எப்படி யூஸ் பண்ணுற அந்த தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த செம்ம ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்ன ஃபீச்சர், பெஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கேமிங்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐக்கானே கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெட்மி ஃபோன்லேயே இல்லை அந்த மாதிரி ஃபீச்சர், இந்த மாதிரி கேம் ஸ்பேஸ்னு. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கேம் வந்து இதில் இந்த ஆப் மட்டுமா வந்து சிங்க் ஆகிட்டு அந்த கேமுக்கு எவ்வளோ மெமரி எவ்வளோ ரேம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெமரியில் வந்து ரேம் ஸ்பீடாக பூஸ்ட் பண்ணுறதுக்கும் கேமிங் வந்து லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ பப்ஜி ப்ளே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பப்ஜிலாம் வந்து செம்மத்தியாக ப்ளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மெமரி ரிலீஸ்டு எவ்வளோ மெமரி இருக்குது எல்லாமே. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமிங் மொபைல்ஸில் வரும். அடுத்து வந்து நார்மல் ஹை கான்ஃபிகரேஷன் 855 அந்த மாதிரி ப்ராசரில் வந்து தான் வரும். இந்த மாதிரி வரது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஸ்க்ரீன் வைஸ் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு லேக்கும் ஃபேஸ் பண்ணல. பப்ஜி லோட் பண்ணும்போதும் சரி, ப்ளே பண்ணும்போதும் சரி, கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸு கேம் ப்ளேயில் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து ஒரு தரமான பட்ஜெட்டு, தரமான மொபைலு, கண்ணை மூடின்னு வாங்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து செம்ம கிளியர் கட்டாக இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணது வந்து பப்ஜி லைட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கிளியராக தெரியும் எப்படிலாம் கேம் ப்ளே செட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேமிங்ஸ்லாம் நல்லா கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. எந்த ஒரு லேகும் இல்லை. கிராஃபிக்ஸை நீங்களே பார்க்கலாம். எந்த ஒரு லேக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்ணை மூடின்னு வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சவுண்டுலேருந்து குவாலிட்டிலேருந்து கிளாரிட்டிலேருந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வந்து நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 101080 பிக்சல். அதுவும் இல்லாத வந்து இங்கே 4K சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீச்சர்ஸ் இருக்குது. 720 பிக்சல் இருக்குது, அப்புறம் 1080 பிக்சல் இருக்குது, அப்புறம் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் 1080 பிக்சல், அப்புறம் 4K சப்போர்ட். அப்புறம் வந்து வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. செட்டிங்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. HDR மோட் இருக்குது, டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட்ஸில் எடுக்கலாம், வேரியஸ் ஃபீச்சர்ஸில் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்திருக்கேன். இமேஜ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்லா வந்திருக்கு. சரி, நான் இன்னொரு ஃபோட்டோவை நல்லா எடுக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் எவ்வளோ கிளாரிட்டியில் எவ்வளோ வந்திருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோன் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் கிளாரிட்டி எப்படி வந்திருக்கு. அந்த கிளேர் வந்து நீங்கள் லைட்டிங் சரியாக வைக்கலன்னா அந்த மாதிரி கிளேர் வரும். லைட்டிங் நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா அந்த கிளேரும் வந்து சரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஒரு நார்மல் யூசர், ஒரு நார்மல் நான் எப்போனா பப்ஜி விளையாடுவேன், ஒரு 5-6 ஆப்ஸ் இருக்கணும், பேமெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி வந்து ஸ்க்ரீன் பெருசாக இருக்கணும், நல்லா நான் மூவிஸ் பார்ப்பேன், நல்லா டவுன்லோட்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி யூஸராக இருந்தீங்கன்னா கண்ணை மூடி இந்த ஃபோன் வாங்கலாம் ஃப்ரெண்ட். பெஸ்ட்டு 10,000 ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் பெஸ்ட்டு ஒரு சம்மர் டீல்னு சொன்னால் ஒரு சம்மர் மொபைல்லாம் கண்ணை மூடி இதில் வாங்கினா. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் இல்லை. மற்றபடி வந்து யூஐலேருந்து டிஸ்பிளேலேருந்து பேட்டரிலேருந்து செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொபைல். இது பேட்டரிக்காகவே நீங்கள் கண்ணை மூடி வாங்கலாம். 10,000 mAh பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ஃப்ரெண்ட்ஸ், கண்ணை மூடின்னு வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபோன்லேருந்து ஆக்சஸ்லேருந்து யூஐலேருந்து ஃபீல்டு லுக் அண்ட் டச்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த தீம் பிடிக்குன்னா நீங்கள் வேறு தீமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவங்களது
ரியல்மிலேருந்து அவங்க போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டல்லேருந்து நீங்கள் தீம் ஸ்டோருக்கு போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச தீமை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த அன்பாக்சிங்கில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.